சுதந்திரம் அப்படின்னா என்ன மேம்? செய்ய விரும்பியதை எல்லாம் செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல, செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பது சுதந்திரம். எனக்கு எது செய்ய விருப்பம் இல்லையோ நான் அதை செய்யக்கூடாது. ஆனால் பெண்களுக்கு அந்த உலகம் அவ்வளவு எளிதாக இல்லை. அவள் என்ன நினைக்கிறாளோ அதையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்கு இருக்கிறதே தவிர, அவள் எதை செய்ய விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பதற்கான அதிகாரம் அவளுக்கு வந்தால் அவள் சுதந்திரம் பெற்றவளாக என்னை பொறுத்த அளவில் கருதப்படுவாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த மாதிரி ஒரு சூப்பர் மைண்ட் செட்டோட தான் இன்றைக்கி விலாக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ஒரு 2 நாள் வந்து சேர்த்து எடுத்தது தான் இந்த விலாகு. நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஷாப்பிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஷாப்பிங் ஹால்ஸ் வந்து பிடிக்காது அப்படின்னா இது வந்து ஒரு 1.5 நிமிஷம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட நீங்கள் வந்து அதாவது புதுசாக வாங்கி மட்டுமே ரிவ்யூ பண்ணுறீங்க, யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ ட்ரெஸ்ஸஸில் வந்து பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சில ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே கேட்கறத நம்ம வந்து நம்மளோட வீடியோஸில் கொடுத்து தான் ஆகணும். அதனால ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வந்து நான் ஷாப்பிங் ஹால் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் வாஷு இது பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு. நான் அமேசானில் தான் இது எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். ஆஃப்டர் வாஷ் 2 to 3 வாஷ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் கசங்கி அப்படி தான் இருக்குது. ஜஸ்ட் வாஷ் பண்ணேன், வாஷ் பண்ணிவிட்டு மடித்து வச்சு தான் நான் இன்னைக்கு லிபாஸ் பிராண்ட்லேருந்து 5 ட்ரெஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஆஃப்டர் வாஷுமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி லிபாஸ் இல்லை இன்னும் சில பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கணுன்னாக்கா ஒரு எத்தனிக்கில் வாங்கணும்னா ஒரு 1000+ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். எப்படி நீங்கள் வந்து லிபாஸ்லாம் வாங்குறீங்க, அது வந்து ரெகுலர் யூஸ்க்கெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு 500 சொல்ல போனால் கொஞ்சம் சின்ன சைஸ்லலாம் ஒரு 350 அந்த மாதிரி ரேஞ்ச்லேருந்தே வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா 500லேருந்து 650 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கிறதா. இந்த ப்ளூலாம் வந்து சூப்பர் காட்டனில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ நல்லா இருந்தது. சைடு பிக்சர் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோடது வந்து லிபாஸில் எக்ஸல் வந்து வாங்கியிருந்தேன். இது நெக்லெல்லாம் எம்ப்ராய்டரி கொடுத்து ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமேசானில் சில சேல்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு, கலர் ஸ்பிளாஷ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா March 1லேருந்து March 9th வரைக்கும் போகுது. ஏன்னா உமன்ஸ் டேலாம் வருது, நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுவாங்க. அப்படியே கலர்ஃபுல்லாக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் டீல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு டாப் வந்து 655 அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து நான் இன்னும் போடலை, ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வெட்டிங் டே வரதுனால கொஞ்சம் கிராண்டாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1200ல இந்த மஸ்டர்ட் எல்லோ கலர் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து ஆஃப்டர் வாஷ் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே பிராண்டில் வேற ஒரு கலரில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருந்தது. ஒரு சில்வர் கலர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிளாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த 2 விஷயம் வந்து எப்போதுமே மனசில் உறுத்திட்டே இருக்கும். அதை ரிலேட் பண்ணுற மாதிரி இப்போ என் ஹஸ்பண்ட் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் ட்ரிப்பாக வந்து ஒரு 10 days மும்பையில் வந்து ஸ்டே பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போ ஷேர் பண்ண விஷயந்தான். ஸோ காலையில் ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இல்லாததுனால இது வந்து அவங்க வந்ததுக்கப்புறமா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி சிம்பிளான ஐட்டம்ஸ்லாம் நான் பிளான் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு அந்த சப்ஜி மாதிரி வச்சுட்டு சப்பாத்திக்கு அந்த மாதிரிலாம் காலையில் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஜூஸு நிறைய பேர் கேட்பீங்க இல்லை, உங்களோட ஸ்கின் வந்து என்ன க்ளோவாக இருக்குது, என்ன க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹோம் ரெமடிஸ் வந்து ட்ரை பண்ணுவேன். அது இல்லாமல் இந்த க்ரீன் ஜூஸு, ஆம்லா ஜூஸு, ஆஷ்கார்ட் ஜூஸ் இதெல்லாம் வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ரெகுலராக எடுத்துக்க முடியாது. சில நாள் எனக்குமே அந்த காஃபி குடிக்கணும் அந்த டெம்டிங் வந்து இருக்கும். அதனால் வீக்லி 3 to 4 days வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுவேன். அது கூட என்னோட ஸ்கின் க்ளோக்கு வந்து ரீசனாக இருக்கலாம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக குளிக்க கூட இல்லை, இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து நம்ம வீட்டிலையே இருந்த ஒரு பெரண்டை. அதை வந்து நிறைய பேர் பெரண்டை வந்து கீறுறப்ப வந்து கை வந்து எனக்கு அரிக்குது அப்படின்னு சொன்னீங்க. இது என்னோட ஒரு ஜீனியஸ் ஃப்ரெண்டு வந்து சொன்னது. ஆக்சுவலாக நான் இதுதான் எனக்கு ஒரு பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணுது. என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து படிக்கலை, பட் அவங்களோட தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற ஐடியாஸ்லாம் வந்து பெரிய பெரிய ஒரு 4-5 மாஸ்டர் டிகிரிலேருந்து PhD பண்ணவங்க கூட கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜான ஒரு பொண்ணு. ஆனால் அவங்கள எப்போதுமே அவங்க வந்து டவுனாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த வீடியோவை பார்க்குறப்ப அந்த மாதிரி பெண்கள் வந்து பார்க்குறப்ப கூட நம்மளோட அறிவுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை, நம்மளோட அறிவுக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணி நான் அந்த லாண்ட்ரிக்கு வந்து போட்டேன். ஏன்னா நான் அவங்க 1 வீக் பிளான் பண்ணி போயிட்டு ஒரு 10 days இருக்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் ஒரு 5 ஷர்ட் வந்து லாண்ட்ரி போட்டு அயன் பண்ணி ரூமுக்கு வரத்துக்கு நான் 1500 வந்து பில் பே பண்ணேன். நான் உனக்கு பில் வந்து ஷேர் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போனா நீங்கள் ஓகேப்பா, நான் டெய்லி வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுக்குறேன், அயன் பண்ணி மாதத்துக்கு 2 ட்ரெஸ் கூட உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் புதுசாக, அதை வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் கொஞ்சம் காமெடியாக பேசி சிரிச்சுக்கிட்டோம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நீங்கள் வேலைக்கு போகலை அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியாமல் நிறைய மறைவாக வந்து ஃபேமிலிக்கு அவ்வளோ வந்து இன்டைரக்டாக ஏர்ன் பண்ணி கொடுக்குறீங்க, ஏர்னிங்ஸை வந்து சேவ் பண்ணி கொடுக்குறீங்க. அதனால் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே நான் சொல்கிறேன், நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ நான் ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, கிச்சன் கிளீனிங், இதை பண்ணணும்னா நம்ம எவ்வளோ பே பண்ணணும்? இந்த அளவுக்கு ஹார்ட்ஃபுல்லாக ஒவ்வொரு இடமா பார்த்து நம்ம பே பண்ணுறவங்க கூட பண்ணுவாங்களா? ஸோ அதனால் நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ப்ரைஸ்லெஸ்ஸான விஷயம். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். என் ஃப்ரெண்டுக்குமே நான் அதான் சொல்லுவேன், இல்லைப்பா ஆக்சுவலாக அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க, அவ்வளோ அழகாக ஃபேமிலியை வந்து பார்த்துப்பாங்க, கிட்ஸை அவ்வளோ அழகாக பேம்பரிங் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு டவுனான ஃபீல், நம்ம எங்கே போக முடியும், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்னா தான் ஃபேமிலிக்கு வந்து அதை சொல்கிறதுக்கு வந்து அதை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே நான் அதான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிரானைட்டுக்கு என்னாச்சு, வீணாக போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நம்ம என்ன தான் அதிமேதாவியாக இருந்தாலும் நமக்குன்னு வரப்போ சில தப்பை வந்து நம்ம பண்ணிடுவோம். அந்த மாதிரி நான் வீடு கட்டினப்போ பண்ண ஒரு பெரிய முட்டாள்தனம் தான் ஒயிட் கலரில் கிரானைட் வந்து போட்டது. இதை எதுக்கு நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே தயவுசெய்து ஒயிட் கலர்லலாம் போடாதீங்க. எல்லா இடமும் நல்லா இருக்கும். கேஸ் ஸ்டவ்க்கும் பக்கத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதுல்ல, அது என்னென்னமோ லிக்விட் போட்டுட்டேன், என்னென்னமோ பண்ணிட்டேன், அது வந்து போகவே இல்லை. இப்போ வந்து எனக்கு கையுமே ரொம்ப ஹார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தான் அது வந்து, அது இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த கிரானைட்டில் இருக்கிற ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது தெரிஞ்சுது, யாராவது பர்சன்ஸ் தெரியும் அப்படின்னாக்கா ப்ளீஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் அழகாக வச்சுருக்கோம், அந்த இடம் மட்டும் அப்படி இருக்கிறது எனக்குலாம் பார்க்குறப்பெல்லாம் கோவம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து நான் எப்போதுமே வந்து சொல்கிறது தான், அதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த பேச தெரியாமன்னா ஒன்றுமே பண்ணாமல் பேசி ஸ்கோர் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாம் பண்ணிவிட்டு எப்போதுமே வந்து வீட்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற லேடிஸ்க்கும் சரி, எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிற லேடிஸ்க்கு அதிகமாக கோவம் வரும். ஆனால் அவங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அது லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே, பேச தெரிஞ்சவங்களுக்கு இருக்கிற வேல்யூ வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து கிடைக்கிறதே கிடையாது. அதுக்கு ஒரு குட்டி கதை வந்து நான் கிடுகிடுன்னு சொல்லிடுறேன். ஒரு அமைச்சர் இருந்திருக்காரு, அவரோட பொண்ணுக்கு வந்து பேச தெரியாமையே இருந்திருக்கு. எது பேசினாலும் வந்து என்னடா இப்படி இருந்தாக்க எப்படி வந்து ஒரு நாட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற ஒரு நாட்டுக்கு வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. அது வந்து குரங்குகள்லாம் அந்த நாட்டை வந்து ஆள்றது. மார்னிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு கிச்சனில். ஸோ அடுத்து வந்து பூஜா ரிலேட்டடான ஒர்க்கு ப்ளஸ் விளக்கேற்றிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறது, அதர் கிளீனிங் இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு என்னோட எடிட்டிங் வேலைக்கு வந்து போயிடுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து கதைக்கு வந்துடலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ஒரு குரங்கு வந்து ஆள்ற ஒரு தேசத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குரங்கு ராஜா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்களோட நாடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது, குரங்குன்னு பேசியிருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிறையில் வந்து அந்த ராஜா எடுத்து போட்டுட்டாரு. ஏன்னா அவங்க வந்து குரங்குகளை தவிர வேற யாருமே அந்த கண்ட்ரியில் வந்து அலோடு கிடையாது. ஸோ இவங்க வந்து ஒரு மனிதனாக இருக்கவே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுகிறப்ப, ஓகே இந்த பொண்ணு இன்னசென்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் வச்சிருக்காங்க. பெருசாக எந்த பனிஷ்மெண்ட்டும் வந்து கொடுக்கல. அந்த எப்போ பார்த்தாலுமே நான் என்ன பண்ணிட்டேன், நான் கரெக்டாக தானே சொன்னேன் குரங்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவங்க சிறைக்கெல்லாம் வரப்ப இந்த மாதிரியே இந்த பொண்ணு வந்து பேசியிருக்காங்க. பேச அவங்க சிறையிலேருந்து வெளியே விடவே இல்லை. அந்த அமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னடா நம்ம பொண்ணு வந்து போய் இன்னுமே வரலையேன்னு சொல்லிட்டு திரும்ப அவர் அந்த நாட்டுக்கு கிளம்பி போய், ராஜா நீங்கள் ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க, நாட்டை ரொம்ப க்ளீனாக இருக்குது, அவங்கள்ட்ட இருக்கிறவங்கலாம் ரொம்ப மரியாதையாக இருக்காங்க, உங்களோட கீழே வேலை செய்கிறவங்களுக்குலாம் எப்படி நடந்துக்கணும்
இருக்கணும்னு தெரியுதுன்னு ராஜான்னு பேசியிருக்காங்க. ஆனால் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து என்னதான் சிறை பிடிச்சாலுமே அவரை விடுவிச்சிட்டாரு. உடனே என்னோட பொண்ணை வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நீங்கள் சொன்னது தான் நானும் சொல்லியிருக்கேன், ஆனால் என்ன சிறையில் வச்சுருக்காங்க, உங்களை வந்து எப்படி விடுதலை பண்ணாங்க அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் அவங்களோட தவறையே வந்து அந்த பொண்ணு சுட்டி காட்டி இல்லை அவங்களோட குறையவே வந்து சுட்டி காட்டி இந்த மாதிரி பேசினதுனால அவங்க சிறையில் இருக்காங்க. ஆனால் பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசி கரெக்டான வார்த்தையை வந்து யூஸ் பண்ணதுனால அந்த அமைச்சரால் அந்த பொண்ணை வந்து காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் லைஃப்லையும் நம்ம எங்கே வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நான் கரெக்டாக தான் பேசுவேன். ஏன்னா நானும் இந்த பேர் வழி தான், நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எதுவாக இருந்தாலும் டக்குன்னு முகத்துக்கு நேராக பேசின ஒரு ஆள் தான். பட் இருந்தாலும் நம்மளோட பேஸ் குவாலிட்டி பேஸ் கேரக்டர் ரொம்ப நம்மளால் மாற்றிக்க முடியாது, பட் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்ம யார் நம்மளை புரிஞ்சுப்பாங்களோ அவங்கக்கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிக்கலாம். போகிறவங்க வரவங்க ஸ்டேஞ்சர்ஸு நம்மளோட பாசிங் க்ளவுட்ஸாக நம்மளோட லைஃப்பில் இருக்கிறவங்க கிட்டலாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ என்ன வாயுள்ள பிள்ளை வந்து பிழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கணும். அது என்னோட ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்பில் நான் வந்து கொஞ்சம் வந்து கற்றுக்கிட்டேன். இன்னொன்று, நான் அந்த நல்ல பேர் வாங்கணும், நல்ல கிரெடிட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத விரும்பாத ஒரு ஆள். நம்ம நல்ல கிரெடிட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம செய்கிற வேலைக்கான அப்ரிஷியேஷனை நம்ம வாயை வச்சுட்டு நம்மளே வந்து கெடுத்துக்க கூடாது. இது வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த வெளி உலகம் தெரியாதவங்களுக்கு அவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் மாடா ஓடா தேய்வாங்க. ஆனால் அவங்களுக்கான கிரெடிட்ஸ் வந்து எதுவுமே கிடைக்காது. அதுவே லைஃப்பில் அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷனாக மாறும். ஸோ நம்ம எப்படி தான் பேசுகிறோம் அப்படிங்கிறத வந்து பேசுங்க. இல்லை நான் என்ன தான் ஸ்பாட்டில் பேசினாலும் ஏதாவது உளறிடுறேன், வீட்டுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீப் சைலண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் இடத்துல சைலண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம கொஞ்சமாக மாற்றணும்னு ட்ரை பண்ணாலும் பேஸ் கேரக்டர் அப்பப்போ வந்து வெளியில் வரும். அதுக்கு சைலண்ட்டாக இருந்துடலாம். ஒன்றும் தெரியாதவங்கன்னு சொல்கிறாங்களா சொல்லிட்டு போட்டோம், நம்ம யார்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்துடுறது ரொம்ப பெட்டர். கெட்ட பேருக்கு இது வந்து கொஞ்சம் வந்து பெட்டராகவே இருக்கும். ஸோ இப்படி தான் என்னோட எல்லா மார்னிங் ஒர்க்கையும் நான் வந்து முடிச்சுட்டு துணியெல்லாம் வந்து காய போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ரூமுக்கு வந்து என்னோட எடிட்டிங்கை முடிப்பேன். அதுக்கப்புறமா பாப்பாவை கூப்பிட்றது, அவளோட ரொட்டீனை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டயத்தில் நான் என்னோட எந்த எடிட்டிங் வேலையும் வந்து வச்சுக்கிறதே கிடையாது. நான் இன்னைக்கு சொன்ன 2 விஷயத்தை பற்றி நீங்களுமே வந்து திங்க் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.